நான் உங்கள் எஸ் சுரேஷ்வர் எஸ் வெர்டிக்கல் சேனல்ஸ்க்காக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஷோவை தான் பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான விஷயம்னா கிரிக்கெட். இந்த ஷோவுக்கு பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ரமோஸ்லாம், பட்டா பாக்யம். அது என்ன பட்டா பாக்கியங்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? அது ஒரு நல்ல சூப்பர் டெர்மினாலஜி இல்லையா? நம்ம எல்லாருக்குமே அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்களே, அடித்து 6 போச்சுன்னா பட்டா பாக்கியம், போல்ட் ஆச்சுன்னா போலருக்கு பட்டா பாக்கியம் அப்படிம்பாங்க. இந்த IPL 2026 we are going to start. இந்த ஷோவில் யாரை நான் விருந்தினராக கூப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இவர் பேர் ஆஸ்ட்ரோ MSD. என்னது ஆஸ்ட்ரோ MSD? ஸோ இது ஜாதகம், ராசி இதெல்லாம் பார்த்தா இந்த மேட்சை பற்றி பேச போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? கிடையாது. அதாவது இவர் ஒரு ப்ரெடிக்டர். CSK எல்லா மேட்ச்லையும் எப்படி விளையாடும், அஃப்கோர்ஸ் IPLையும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், ஆனால் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது CSK மேலே. ஸோ இந்த CSK எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஆஸ்ட்ரோ MSD சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஷோவை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். கேள்வி கேட்கணும்னா, சந்தேகமே கேட்கலாம் கூட MSD சார்கிட்ட கேட்கலாம் இந்த மேட்சை பற்றிலாம். ஆனால் தேவையில்லாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அட்மினில் அதை டெலீட் பண்ணிடுவாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம். ஆஸ்ட்ரோ MSD அப்படின்னு சொல்லப்படுற மோகன சுந்தரம் சார், வெல்கம் டு த ஷோ சார். பட்டா பாக்கியம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன் சார். இது வரைக்கும் நீங்க எவ்வளோ உங்க ஷோஸ் யூடியூப்ல பேசியிருக்கீங்க. உலகத்துக்கே ஃபேவரட்டா இருக்கிற கிரிக்கெட்டை பத்தி பேச போறீங்க. ஆக்சுவலா என்னன்னா நிறைய ப்ரெடிக்ஷன்ஸா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோல பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, சூப்பர் சார். நம்ம ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. நான் ஃபிலிம், டிவி, டிராமா ஆக்டர். நீங்க ப்ரெடிக்டர் ஃபார் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனா இந்த ஷோல பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுங்கிறது இண்டிவிஜுவல் விஷயம் இல்ல, எல்லாரும் சேர்ந்து விளையாடுற விஷயம். ஸோ லைக் ஒரு குரூப். இந்த மாதிரி குரூப் மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முதல்ல ப்ரெடிக்ஷன் இருக்குன்றதுல நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா நம்புறீங்க? ஓகே சார், அது கொஞ்சம் டீடைலாவே சொல்றேன் சார். எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள அடக்கலாம் சார். என்னன்னா, உங்களுக்கே தெரியும் மொத்தம் எத்தனை கிரகம் இருக்குன்னு தெரியும். 9 கிரகம். பாவங்கள் தெரியும். நம்ம முதல் பாவம், 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். 12 பாவங்கள். ஓகே. நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும், 27. ஓகே. எல்லாம் கூட்டினா எவ்வளவு வரும் வேல்யூ? 36 + 12 48. ஓகே ஓகே. 48 என்ன சொல்லுவாங்க? எப்பவுமே ஒரு மண்டலம். மண்டலம் கரெக்ட். இந்த 48க்குள்ளதான் சார் இது என்னோட நான் படிச்ச ஜோதிட அறிவு பிளஸ் என்னோட அனுபவத்தோட கருத்தை சொல்றேன். சரிங்களா? இது மொத்தத்தையும் அந்த 48க்குள்ள வந்துடும். எல்லாமே இந்த 40 நீங்க கேட்டீங்கல்ல கிரிக்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாமா அப்படின்னும் போது என்ன விஷயங்களும் இந்த 48க்குள்ள எங்கனாவது ஒரு இடத்துல வந்துடும். கிரிக்கெட் இஸ் ஆல்சோ ஒரு கலை. ஓகே. இந்த கலைன்றது பாவமா குறிக்கிறது 5ஆம் பாவம் ஜென்ரலா. ஓகே. பாவமா. ஓகே. இன்னொன்னு கிரிக்கெட்டுக்கு முக்கியம் கேமுக்கு அக்ரெசிவ்னஸ் வேணும். அந்த கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய். இது 2 தான் பேஸா நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 5ஆம் பாவம் பிளஸ் அக்ரெசிவ்னஸ். சூரியன் அப்படின்றது ஒரு கிரகம். அப்ப இருக்குன்னா தலைமை பண்பு சூப்பர்பா இருக்கும். MS தோனி தலைமை பண்பு அப்படின்னு சொன்ன உடனே MS தோனி பாத்தீங்களா? அதான் சார். அது என்ன உங்க பேர் MSD, நீங்க தோனி ஃபேனா என்ன? இல்ல சார். ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னோட நேம் DMS. எங்க அப்பா பேரு தாமோதரன். DMS. ஓகே. எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க. நம்ம ஊர்ல DMS ஒரு ஸ்டாப்பே இருக்கு. இல்ல சார், அதுதான் விஷயம். என்னோட நேம் நான் சின்ன வயசுல இருந்து எழுதிட்டு போனது DMS போட்டுட்டு இருந்தேன். டி மோகன சுந்தரம். அப்பா பேரு தாமோதரன், மோகன சுந்தரம் என்னோட நேம். இது நான் ஐடில ஜாயின் பண்ணது 2004. ஓகே. தோனி அவர்கள் கிரிக்கெட்ல வந்தது 2004-05 டைம்ல. ஓகே. அந்த டைம்ல என்னோட மேனேஜர் மிஸ்டர் அனந்த ராமானுஜன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, என்னடா நீ பேரு DMS எழுதுற, அதுக்கப்புறம் நான் டி நகர் எழுதுறியான்னு கேட்டு அவர் இப்போ புதுசா வந்திருக்கவன் பையன், அதனால உன்னோட நேம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஐடில தான் மோகன சுந்தரம் தாமோதரன் தான் மெயில் ஐடியே வரும். சோ அந்த நேம் அவர் என்ன பண்றாரு, இனிஷியல்ல தான் எல்லாரும் கூப்பிடும். அதனால MSDன்னு அவர் ஃபர்ஸ்ட் மாத்திட்டாரு. அதை மாத்தினதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணியாச்சு. இதுதான் சார் ரீசன். சோ உங்களுக்கு ஒரு கே பாலச்சந்தர் இருந்திருக்காரு. அவர் ரஜினிகாந்த் மாத்தி வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ராமானுஜன் வச்சது ஆக்சுவலா. சோ அது நிறைய விஷயங்கள் அவரோட இன்னொன்னு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவரோட ஃபேன். கிரிக்கெட்ல எனக்கு 3 பேர் தான் சார். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்ரீகாந்த் சார், என்னோட யங்கர் ஏஜ்ல. நம்ம விளையாட ஆரம்பிக்கும் போது டெண்டுல்கர்,
அடுத்தது வந்து MS தோனி. ஓ சூப்பர் சூப்பர். அதுல ஆல்மோஸ்ட் நீங்க ரெண்டு பேர் வந்து எனக்கும் ஃபேவரட் தான். சீகா சார் அண்ட் சச்சின் சார். ஆஃப் கோர்ஸ் தி கிரேட் கபில் ஜி. உங்களுக்கு ஏற்கனவே சூரியன் பத்தி தலைமை பண்புன்னு சொல்லிட்டேன். சந்திரன்றது நிறைய இன்டோர் கேம்ஸாவும் எடுத்துக்கலாம், இல்ல லேடிஸ் விளையாடுற கேம்ஸாவும் எடுத்துக்கலாம். செவ்வாய்ன்றது அக்ரெசிவ் கேப்டன் அப்படின்னு யாரும் சொல்லுவோம். அக்ரெசிவ் பா, இவருதான் அக்ரெசிவ் பா. நான் பார்த்து வேந்தது கங்குலி சார். இன்னொன்று வந்து அர்ஜுன ரணத்துங்க. ஏன்னா ஒரு முரளிதரனை வந்து பண்ணும்போது அவன் டீமுக்காக அக்ரெசிவா அம்பையரோட சண்டை போடுவார் அவர். சோ செவ்வாய் கொஞ்சம் பலமா இருந்துச்சுன்னா அக்ரெசிவ் கேப்டனா இருப்பாங்க. இதே புதன்னா என்டர்டைனர். யாருன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்ரீகாந்த் சார். இப்பதான் சார் 2020 அவர் டெஸ்ட் மேட்சே 5 ஓவர் மேட்ச் ஆடுவாரு. நம்ம ஷோவோட டைட்டிலுக்கே அவர்தான் சார் காரணகர்த்தா. பட்டா பாக்கி ஒண்ணு இல்ல சார். ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் என்னோட 6th ஸ்டாண்டர்ட்ல பாத்துருப்பேன். மார்ஷல் போடுறாரு, ஃபர்ஸ்ட் பால் 6, அடுத்த பால் 4, அடுத்த பால் 2 வச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்தாரு. அந்த புதன்ற பிளானட் தான் இங்க அவருக்கு அக்ரெசிவ்னஸ் பிளஸ் மைதானம் இருக்குல்ல சார், கிரிக்கெட், அது வந்து புதனை குறிக்கும் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு. குருன்றது அங்க இருக்கிற அம்பையர்ஸ் சொல்லணும். பிளஸ் அவங்க வந்து எல்லா விஷயத்திலயும் கரெக்டா ரூல்ஸ் இதான் அப்படின்றதுல இருக்கவங்க. சுக்கரன் அப்படின்றது ஃபேண்டசி சார், ஜாலியா இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் IPL நடக்கும்போது அங்க கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இல்ல வந்து யாராவது வந்து அனிருத் மாதிரி யாராவது வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருப்போம். இதெல்லாம் சுக்கரனோட அம்சங்கள் சார். இப்ப இது நீங்க சொல்லும் போது எங்க குருநாதர் தான் எனக்கு ஞாபகம் வராரு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து சேப்பாக்கம் கிரவுண்ட்ல வந்து ஸ்ரீகாந்த் சாரே எங்களுடைய ஃபங்க்ஷன்லயே சொல்லிருக்காரு. அதனால வைத்திய மகேந்திரா அவன் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் வந்தாங்கன்னா அந்த டெஸ்ட் மேட்ச் கலக்கிடுவான். ஒரு 6 போட்டு அப்படின்வாங்க போட்டு. சோ தட் இஸ் தி வே ஐ ஸ்டார்டட் வாட்சிங் கிரிக்கெட். நான் வைத்திய மகேந்திரா யாருவன் அது மட்டும் இல்ல சார், தில்லுமுள்ளு படத்துல பாத்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் ஆமா ரஜினி சார் டான்ஸ் ஆடுவாங்க. எக்ஸாக்ட்லி சார். அப்ப என்னன்னா எல்லாம் கலை. சனின்றது வந்து லாங் டேர்ம்ல இருக்குது சார். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப தோனி மாதிரி ஆளு இவ்வளவு தூரம் ஆகி இன்னும் ஆடிட்டு இருக்காங்க 18 இயர்ஸ் கிராஸ் பண்ணி. அப்போ அதுக்குதான் சனியை வந்து ஆயுள் காரகன்னு சொல்லியிருப்பாங்க. ராகுன்றது என்னன்னா அதர் கண்ட்ரில போய் விளையாடுறது, இல்ல நம்ம வேற ஒருத்தர் அதர் கண்ட்ரி. இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து மேனேஜரா இருந்தது. இப்போ கிறிஸ்டன் ஒருத்தர் இருந்தாரு சவுத் ஆப்பிரிக்கால. அவரை வச்சுதான் வேர்ல்ட் கப். இன்னொரு விஷயம், பென் ஸ்டோக்ன்ற ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துறாரு. ஹி இஸ் ஃப்ரம் நியூசிலாந்து. இல்ல சார், விளையாடினது இங்கிலாந்து. அவர் பிறந்தது வந்து நியூசிலாந்து. கேதுன்றது ரொம்ப சிம்பிள் சார். ஒரு ஏற்கனவே டிசைட் ஆயிடும் சார். எக்ஸாம்பிள் 3 வேர்ல்ட் கப்ஸ் எடுத்துங்க. 1987, 2019, 2023. இந்த 3 வேர்ல்ட் கப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 87 வேர்ல்ட் கப்ல செமிஃபைனலுக்கு முன்னால் வந்து வெங்கடர்காருக்கு உடம்பு சரியில்லைன்றதால அவர் மேட்ச்ல கலந்துக்காம சந்திரகாந்த் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த மேட்ச் நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2019ல பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் ஒருத்தர் ஒரு ஆல்ரவுண்டரா செலக்ட் பண்ணிருப்பாங்க. அவரு பாத்தீங்கன்னா பாதியில மிஸ் ஆகி போயிட்டு இருப்பாரு. என்ன ரீசன்னா அவருக்கு அடிபட்டணும். அதே மாதிரி 23ல வந்து ஹார்திக் பாண்டியா. சோ இதெல்லாம் கேதுவை குறிக்கிறது சார். சோ உங்களுக்கு சிம்பிளா சொன்னா இது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட கொஸ்டின் கேட்டீங்க, நம்ம கணிக்க முடியுமா? கட்டாயம் கணிக்க. அது 2 விஷயம் இருக்கு சார். ஒண்ணு, எப்படி ஜாதகங்கள் உங்களுக்கு இண்டிவிஜுவல் போடுறோமோ அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கும் ஜாதகம் போடலாம். இல்லைன்னா பிரசன்னம் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லிட்டு